ஹலோ மக்களே! வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். 1 மாசமா எங்க போன? ஆளையே காணோம். 1 மாசமா? அதுக்கு மேலேயே ஆள காணோம். அப்படின்னு நெறைய பேர் நீங்க கேட்கறது என் காதுல விழுது. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல எல்லா வீடியோவுமே வரும். ஃபைனலா நம்ம பாப்பாவோட கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு. ஒண்ணு உடம்பு சரியில்லாம போயிருது, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. இந்த மாரி நெறைய எதனா ஒரு குட்டி குட்டி விஷயம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நடுவுல பாப்பாக்கு காது குத்துன ஃபங்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த வீடியோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பாப்பாவுக்கு என்னெல்லாம் கிஃப்ட் வந்துச்சுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு சொப்பு சாமான் தான் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. பாப்பாவோட பர்த்டே வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த சொப்பு சாமான் கிஃப்ட்டும் அப்புறம் அந்த ஒட்டகச்சிவிங்கி அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ எங்கன்னா லிங்க் இருந்துச்சுன்னா எடுத்து அட்டாச் பண்ணுறேன். அது சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் எ மாமா எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அந்த கேமல் அந்த நான் உங்களுக்கு எங்கன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கேமலா ஜிராஃபியான்னு தெரியல. ஸோ அது இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஜிராஃபின்னு தான் நினைக்கிறேன். பாப்பாவை வச்சு விளையாடிட்டு இருந்தால அந்த ஜிராஃபி பொம்மை தான். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு இருந்துச்சு. பிங்க் வித் அந்த ஒயிட் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு நிறைய பொம்மைங்க இருந்துச்சு. எல்லாருமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, அண்ணா, தம்பி இப்படி நிறைய எல்லாருமே கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு நாங்களுமே நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம். ஏன்னா பாப்பா பிறந்ததுலேருந்து பாப்பாவுக்கு கிஃப்ட்டுன்னு நாங்கள் பெருசாக எதுவுமே வாங்கி அவளுக்கு கிஃப்ட்டுக்கு நாங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த வாட்டி பர்த்டேக்கு அவள் விளையாடுறதுக்கு கொஞ்சமாக சாஃப்ட் டாய்ஸு, அப்புறம் அவள் கேட்டிருப்பா இல்லையா, அம்மா எனக்கு இந்த பொம்மை வேணும். ஏன்னா அவளுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளைங்க சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவள் கேட்டு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு கேட்ட ஐட்டமெல்லாம் தேடி தேடி அவள் பர்த்டே கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதில் நிறைய ஐட்டம்ஸ் தான் பாப்பாவுக்கு வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் நிறைய கிஃப்ட் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்தோ ரிலேட்டிவ் சைட்ஸ்லேருந்தோ இல்லை நம்ம வீட்டிலேருந்தோ எல்லா சைட்ஸுமே நமக்கு கிஃப்ட் வந்துருந்துச்சு. இதுவுமே பாப்பா கேட்டு நாங்கள் வாங்கி கொடுத்தது தான். இது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஒன் டைம் தான் சொல்லி கொடுத்தோம், இது இப்படி விளையாடுடா அப்படின்ட்டு. அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே விளையாடுறா. இப்போ இருக்க பசங்களுக்குலாம் நம்ம ஒரு வாட்டி பண்ணி காமிச்சா போதுமானதாக இருக்குது. அவங்க அதை அவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு தோணுது, பசங்க வளர்ந்துட்டு வராங்க, நம்ம என்ன பேசினாலும் அவங்க முன்னாடி பார்த்து பேசணும், அவங்க நம்மளை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஆஸ் எ பேரண்ட்டாக நமக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. இது ஒரு கன்னு தான் வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு இந்த பபிள்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கன் வாங்கியிருந்தோம். அம்மா வீட்டு சைடுமே நான் பாப்பாவுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதை தான் அவங்க கிஃப்டாக வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. அவள் கேட்டிருப்பாள் இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் நாங்கள் கிஃப்டாக வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த கிஃப்டெல்லாம் எங்கே வாங்கினோம், உங்களுக்கு இந்த கிஃப்ட்டில் எதனா ஒரு லிங்க் எதனா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை ஷார்ட்ஸாகவும் எடுத்து வச்சுருக்கேன். எங்கே வாங்கினேன், எந்த ஆன்லைனில் வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு, இது வர்த்தா அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோலாம் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸாக நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது கூட உங்களுக்கு என்ன பொம்மையோட டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நம்ம ஷார்ட்ஸாகவும் போடலாம். இது அந்த கலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே வாங்கி கொடுத்துருந்தோம். அவள் அதுவுமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. இந்த வீடியோவை ஃபுல்லாகவுமே பாருங்கள், அப்போ தான் தெரியும் பாப்பாவுக்கு நம்ம என்னெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா பாப்பாவோட காது குத்து வீடியோ அண்டு நாங்கள் எங்கே போய் மண்டபம் பார்த்தோம், எங்களோட குலதெய்வம் இது, அங்கே போய் தான் நாங்கள் பாப்பாக்கெலாம் காது குத்தணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். பாப்பா இதெல்லாம் செம்ம ஹாப்பி ஆகிட்டா. அவளோட சந்தோஷத்தை பார்க்கறது தானே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் அவள் என்னெல்லாம் கேட்டாலும் அதெல்லாம் மட்டும்தான் நம்ம வாங்கி கொடுத்து அவளை ஹாப்பி பண்ணோம். உங்கள் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி எதனா கிஃப்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் எங்கே வாங்கினீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸுமே அதோட ஷார்ட்ஸாக நம்ம போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே கொடுக்குறேன். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட நான் கிளம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக நான் அவங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன். வாய்ஸ் தான் முடிஞ்சிருக்கு, வீடியோ இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ நான் மியூசிக் ஆட் பண்ணிடுவேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். சரியா? பாய்.